ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ், உங்களுக்கு எந்த டிப்ஸும் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது எல்லாத்துக்குமே இது தெரியணும்னு தான் நான் யூடியூப் எடுக்கிறேன். அதாவது ரொம்ப பேருக்கு, சில பேருக்கு தெரியாது. அதாவது சில விஷயம்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த ஒரு சில விஷயம்லாம் நான் பாருங்க, ஒன்றுமே எதுவுமே நான் மேக்கப் போடலை. சும்மா பவுட்ரு, கொஞ்சம் லைட்டாக லிப் பாம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டோம். எங்கள் சித்தி இறந்து 7 நாள் ஆகுது. 7 டேஸில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தான் நான் சாமி கும்பிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி தான் நான் சாமி கும்பிட்டு எனக்கு துண்ணூறுலாம் வச்சுருக்கேன். அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்றுமே பண்ணல. சும்மா சாதாரண ஜடை போட்டு சும்மா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னா, எங்கள் சித்தி இறந்த அப்போ ஒரு ஐயர் சொன்னாங்க, எங்கள் சித்திக்கு கண் கொஞ்சம் திறந்த மாதிரி இருந்தது. என்னடா திறந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேர் போய் பார்த்தாங்க. எங்கள் சித்தி ரொம்ப பேர் போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி கண் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த ஐயர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஐயர் அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒரு ஐயர் சொன்னாங்க, இந்த மாதிரி கண் திறந்துருந்துச்சுனாமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கண் திறந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு உயிர் எப்படின்னா கண் திறந்து போகணும், இல்லாட்டி மூக்கில் போகும்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி உயிர் போகும்னு சொல்லுவாங்க. யாரும் பயந்துடாதீங்க. நான் சொன்னேன், நானே பயந்துட்டு தான் சொல்லிகிட்ருக்கிறேன் உங்ககிட்ட. நானே ரொம்ப பயந்த சுபாவம். நானே உங்ககிட்ட பயந்துட்டு தான் சொல்லியிருக்கேன். அந்த ஐயர் வேறு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு எங்கள் சித்தி ஞாபகமே இருந்தது. எங்கள் சித்தியை நினச்சி அழுது எனக்கு மயக்கம் கீழே உழுகிற அளவுக்கு வந்துருச்சு, கிட்னஸ் வந்துருச்சு. அப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணு எல்லாருமே ஜூஸ் வாங்கி கொடுத்து அங்கே போய் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஜூஸ் வாங்கி கொடுத்தது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் சாப்பிடவே இல்லை. 2 டேஸ் நல்லாவே சாப்பிடலாம். எப்படி இறங்கும்? ஒரு சித்திங்கிறது ஒரு தாய் மாதிரி தான். சரி, என்ன ஆச்சுன்னா, ஒரு ஐயர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கண்ணில் ஒருவருக்கு ஒரு உயிர் போகுமா, கண்ணில் போகுமா, சில பேருக்கு மூக்கில் போகுமா, சில பேருக்கு வாயில் போகுமா, சில பேருக்கு காது, சில பேருக்கு இந்த 2 மார்பு நடுவில் ஒரு சக்கரம் மாதிரி இருக்குமா, அதில் போகுமா. இந்த மாதிரினா போகும்போது அந்த பொட்டு இருக்குல்லங்க, அந்த வயிற்றில் இருக்க பொட்டு, அதனால் உயிர் போகுமா. இந்த பொட்டு வரைக்கும் உயிர் போகிறது தலை உச்சியிலேருந்து பொட்டு வரைக்கும் உயிர் போகிற மோட்சம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் அவங்க துளசியாக பிறப்பாங்க, இல்லை குதிரை, யானை, இந்த மாதிரி இந்த கடவுளுக்கு சேவை செய்கிற மாதிரி பிறப்பாங்க அப்படின்னு ஒரு ஐயர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது. இப்படின்னாமா உயிர் போகுது, இப்படின்னாமா உயிர் போகும். நம்ம என்னமோ நினைப்போம், அப்படியே பயப்பட்டு விடுவோம், அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி உயிர் போக கண்ணில், மூக்கில், வாயில், காதில், மண்டையில், கழுத்தில், 2 மார்பு நடுவில், அப்புறம் அதான் 2 மார்பு நடுவில் சக்கரம், அந்த மாதிரி இந்த வயிற்றில் ஒரு பொட்டு இருக்குமா, அந்த இடத்துலலாம் உயிர் போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி போகிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. அதாவது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி உயிர் போகுங்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த மோஷன் போகிற இடம், அப்புறம் யூரின் போகிற இடம், அதே மாதிரி வேறு ஏதோ இடத்துல அந்த வயிற்றுக்கு கீழே இருக்க இடத்துல உயிர் போச்சுன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தின் ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த மாதிரி நாம் உயிர் போகணும்னு எனக்கு அன்றைக்கி தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஐயர் சொன்னா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பேர் சாமி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி உயிர் போகுதெல்லாம் வீடியோலாம் காமிச்சாங்க. நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை, நான் பயந்துட்டேன். நானே எங்கள் பெரியம்மா பொண்ணும் அந்த ரூமுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். மற்ற பேர்லாம் பார்த்தாங்க, எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. நானே எங்கள் பெரியம்மா பொண்ணும் ஓடி போய் பயந்துட்டு ரூமில் போய் பதுங்கிக்கிட்டோம். அதுக்கு சொன்னாங்க அந்த ஐயர், இதெல்லாம் பயப்படுறதுக்கு என்னம்மா, பிறக்கிறோம் இறக்குறோம், இதுதானே கடவுளோட இது பிறந்தால் நம்ம எப்போவுமே உயிரோடவே இருக்க முடியுமா, அது கடவுளோட இது. ஆனால் எங்கள் சித்தி போகிறது நல்ல இதில் போயிருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஐயர் சொன்னாங்க. ஆடி வெள்ளி
வரலட்சுமி நோன்பு பௌர்ணமிக்கு போயிருக்காங்க. அந்த அந்த அம்மா வந்து லக்ஷ்மியாவும் மகமாயும் மாரியம்மனாமல் போயிருக்கிறாங்க. இது வந்து கொடுத்து வச்சுருக்கணுமா? நீங்களாம் அழுகவே கூடாது. நீங்களாம் வந்து அந்த அம்மா நல்லபடியாக போகுது, சாமிக்கிட்ட போதும், நீங்கள் சந்தோஷப்படணும் தவிர நீங்கள் அழுகவே கூடாது. இதெல்லாம் யாருக்குமே கொடுத்து வைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் யாருக்குமே கொடுத்து வைக்காது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து சொல்லணும்னு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த பூஜை அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ.